பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் எல்லாம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட எங்களோட பேசும். ஆமேன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். இங்கே பாருங்கள், ஏசப்பா இங்கே இந்த சகோதரி யாருன்னா தாமார், இவங்க பேர். அந்த சகோதரன் யாருன்னு பார்த்தாக்க யூதா அப்படின்னு போட்டிருக்குது. இவளுடைய மருமகள் தான், யூதாவுடைய மருமகள் தான் அந்த தாமார் என்றவங்க. இவனுடைய மகன்கள் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. 3வது, நான் என் பிள்ளை வளரட்டும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு கணவன் இறந்துட்டா இளையவனுக்கு அந்த மனைவியை, அவங்க மூத்த மனைவியை கொடுப்பாங்க. அதுபோல் 3 மகன்கள், அந்த 3வது மகனுக்கு இவங்க கொடுக்கறதில்ல. அப்போது வெயிட் பண்ணுறா, கொடுக்கல. அந்த யூதா ஆடு மயிர் கத்தரிக்கிற தொழில் செய்கிறாரு. அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது வராத கேள்விப்பட்டு அவர் தாசியாக போய் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறா, தவறு செய்கிறா மாமனாரோடவே. இது பார்த்திங்கன்னா மனுஷ ரீதியாக பார்த்தாக்கா அது தவறு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு அடையாளத்தை கேட்குறா. அந்த அடையாளம் தான் என்னென்னா, முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோளும். முத்திரை மோதிரன்றது ஒரு அதிகாரம், ஆரம்ன்றது ஒரு அடையாளம், கைக்கோள்ன்றது ஒரு அற்புதம். அப்போ மோசேக்கிட்ட கொடுத்தது ஆண்டவர் கைக்கோலை கொடுத்தார். அப்போது அந்த ஆரம் சரபணி தானியலுக்கு கொடுத்தார். முத்திரை மோதிரம் ஒரு அதிகாரம் யாருக்கு கொடுத்தாரு, யோசேப்புக்கு கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ரட்சிப்புன்ற அடையாளம் கொடுத்துருக்கிறாரா, இயேசுவை நம்ம எப்படி நேசிக்கிறோம், நமக்கு என்ன ஆண்டர்கிட்ட அடையாளத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாமே ஆசீர்வாதம்னு கேட்குறோம். ஆனால் ஆண்டர்கிட்ட அவருக்கு என்ன வேணும், நான் என்னப்பா செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அடையாளத்தை கேளுங்கன்ட்டு இந்த நாளில் கேளுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்ப்பா கேட்டுட்ருக்கிற யாவர் மேலேயும் இந்த அன்றைய சோத்திர, இந்த மோதிரத்தில் இருக்கிற அதிகாரமும், இந்த அன்றைய அந்த சரபணி, அன்றே சோத்திர ஆரம்ன்ற அந்த சரபணியில் இருக்கிற அடையாளமும், அந்த கைக்கோளுன்ற அதிகாரப்பா சோத்திர ஆண்டரே, அற்புதத்தை நீர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இவர்களோடு நீர் கேட்கிற யாவர் மேலேயும் அப்பா இந்த கிருபையை நீர் இறங்கி